எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிட பலன்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் முதல் பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஜூலை மாதம் 26ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். மேசராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்கர பயிற்சி அடையும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர், தொழிலுக்கு அதிபதியாக வரக்கூடியவர், லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர். 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் கடந்த ஒரு 1.5 வருஷ காலம் 1.25 வருஷ காலம் இருந்ததால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னென்னா பொருளாதாரம். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்குதுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுங்க, இருந்த தொழிலை தாரவாத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் மேலுக்கு வருவனா வரமாட்டேனா, உயரவனா உயர மாட்டேனா, உருப்படுவனா உருப்பட மாட்டேனா, வாங்கின பணத்தை கட்டுவனா கட்ட மாட்டேனா, கடன் தீருமா தீராதா, கடனோடு போய் சேர்ந்துருவனா இல்லை கடனெல்லாம் கட்டிவிட்டுனா போய் சேருவனான்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்கும்? உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மேசராசிக்கு 2வது பாவகத்தில் செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். சனி பகவான் வக்கர பயிற்சி அடையும் பொழுது மிருகசீரிச நட்சத்திரம் என்ற போது எல்லாருக்கும் தெரியும், இந்திரன் அவதரித்த நட்சத்திரம் 1வது பாதத்தில் செவ்வாய் இருக்கார் தன்னுடைய சுயசாரத்தில். உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதியை தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி 3வது பார்வையை பார்க்கிறாரு. விதிகாரகனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் மேலே படுது. இந்த நிகழ்வு உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறாருன்னா 4வது பார்வையாக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அற்புதமான ஒரு இணைவு. இதனால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10 தேதிக்குள்ளார உங்களுடைய மன அழுத்தம் நீங்க போகுது. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாக போகுது. உங்கள் மனசில் நிறைய ஆதங்கம் இருக்குது, நிறைய வேதனைகள் இருக்குது. அரிசியோட கல்லியும் வாயில் போட்டுக்கிட்டு மென்னா பல்லு போயிடும், துப்புனா அரிசி போயிடும், உள்ளே இருந்தால் துக்கம், வெளியே சொன்னால் வெக்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய பேர் மேசராசியில் உள்ளவங்க இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய மன அழுத்தம் முழுமையாக சரியாகும், அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது, இது சாத்திகமான வார்த்தை. அனுபவித்து சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் நடந்தது நடக்கலைன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து சரியாக 40 நாள் டைம் கொடுக்குறேனுங்க. 40 நாள். அந்த 40 நாளில் உங்கள் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் கிட்டத்தட்ட 36% கம்மியாகும். 1% பெருசு, 36% சொல்லியிருக்கிறேனுங்க. அனுபவித்து சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு ஸ்தானாதிபதி அப்படின்னா சுக்கிரன் தான். படிப்பு காரகன் அப்படின்னா நமக்கு புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் குரு பகவானுடைய சாரம் தனகாரகனுடைய சாரத்தில் புதன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 9வது பாவகத்தை பார்க்கிறார். இதனால் படிப்புக்குண்டான வேலை வரப்போகுது. சில பேருக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர், காவல்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர், போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர், இன்னொரு சிலர் இருக்கிறாங்க பகுத்தறிவு கொண்டவங்க. விவசாய நண்பர்கள் அதிகமாக இருக்கிற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசி. குடும்பத்துடைய பாரம் சுமக்கக்கூடிய அதிகமான நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மேசராசி. ஒரு ஏணியை போல தங்கூட பிறந்தவங்க எல்லாரையும் ஏற்றி விடுவாங்க, ஏணி ஒருபோதும் ஏறாது. அந்த மாதிரி தான் மேசராசியில் பிறந்தவங்க. 1000 நல்லது செய்தாலும் ஒரு நல்ல பேரும் வராது. ஆனாலும் நான் செய்கிறது செய்வேன். தேளுடைய குணம் கொட்டை தான் செய்யும், மனசாலுடைய குணம் மன்னிக்கு தான் செய்யும் அப்படின்ற எடுத்துக்காட்டாக மேசராசியில் பிறந்தவங்க தான் இருப்பீங்க. ஸோ வரக்கூடிய ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, மாற்று கருத்து இல்லை, பயன்படுத்திக்கோங்க.
உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான நேரம் இந்த நேரம். வெளிப்படுத்துங்க தயவு செய்து. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறாரு. 6வது பாவகத்துக்கு அதிபதி சாரத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம், வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான நேரம், முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, தனகாரகன் குரு தானே. உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறார். இந்த ஜூலை மாதம் 26 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவான் வக்ரத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் நிறைய பேர் தொழிலதிபராக போகிறீங்க. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த நாளில் தொழிலதிபர் ஆகிட முடியுமா? எங்கே இன்றைக்கி சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், மேலுக்கு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், 1000 பேருக்கு 2000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலையை நிறுவனத்தாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை? எல்லாருமே 1லேருந்து தானே 10க்கு போயிருந்துருப்பாங்க. எடுத்த உடனே 10க்கு யாரும் போகலையே. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், விதைக்கக்கூடிய விதையாக இருக்கட்டும், அதாவது வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக உழைப்புன்ற விதையை விதைக்கும் பொழுது மிகப்பெரிய விருட்சமாக உங்கள் வளர்ச்சி வந்து சேரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். மேசராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தருணமானது ஜூலை மாதம் 26லிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை. இந்த பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. நம்ம சேனலுடைய முதல் பதிவு இது. ஜோதிட பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலுடைய முதல் பதிவு. நிச்சயமாக உங்களுடைய மனசுக்கு வந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேனுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த உறவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.